வணக்கங்க. உங்க பூர்வீகம் பத்தி சொல்லுங்க. நான் வந்து ஆந்திரால பிறந்தேங்க. கட் 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 கட். என்ன பார்த்து சொல்லுங்க. சரிங்க சரிங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம யாரை பார்க்க போறோம்னா, வீடு வீட ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு வரவங்கள நம்ம பார்த்திருப்போம். அப்படி ஒருத்தரை தான் இன்னைக்கு நம்ம பேட்டி எடுக்க போறோம். வணக்கம் மனோமந்திராவ். வணக்கங்க. உங்க பூர்வீகம் பத்தி சொல்லுங்க. நான் பிறந்ததெல்லாம் ஆந்திரா. அப்பா பேரு ஸ்ரீனிவாச ரெட்டி, அம்மா பேரு பானுமதி. அப்பா வந்து ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு பகல் வேஷம்னு கலை செஞ்சிட்டு இருந்தாரு. பகல் வேஷமா? இது என்ன புதுசா இருக்கே? ஆமாங்க, பகல் வேஷம்னு ஊர் ஊரா போய் ஒரு வாரம் தங்கி கூத்து கட்டுவாங்க. அந்த ஊர் கோவில் சத்திரத்துல தங்குவாங்க. அதுக்கப்புறம் கூத்து முடிஞ்சதும் கடைசி நாள் அங்கிருந்து வீடு வீடா போய் அரிசி காசு வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு ஒரு வருஷம் வரமாட்டாங்க. நானும் என் அப்பாவோட போவேன். ஆனா மெல்ல மெல்ல பகல் வேஷம் அழிஞ்சதும் என் அப்பாவுக்கு தொழில் இல்லாம இறந்துட்டாரு. அம்மாவும் இல்லாதனால நான் தமிழ்நாடு பக்கம் வந்துட்டேங்க. சரி, இங்க வந்து இதை எப்படி ஆரம்பிச்சீங்க? இங்க தென் மாவட்டத்துல கோவில் திருவிழாக்கு ஆஞ்சநேயர் வேஷம் போட ஆளுங்களை கூப்பிடுவாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் போவோம். கோவில் திருவிழானா போவேன், இல்லாட்டி இப்படியே காணிக்கை கேட்பேன். ஆனா இது காணிக்கை கேட்கறதுக்காக நம்ம பண்ண மாட்டோம். ராமர் பக்தியும் கலைக்காக தான் நம்ம இது பண்றது. சரி ஆனந்தராவ், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாங்க, லவ் மேரேஜ். பாரா. அக்கா பேர் என்ன? சுமதி. எங்க பாத்தீங்க? எப்படி காதல் வந்துச்சு? நான் ஆஞ்சநேயர் வேஷ கட்ட ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்பதான் அவள் அங்க முதல்ல பார்த்தேன். அந்த பொண்ணா நம்ம ஊர்ல ஒயிலாட்டம் ஆட வந்த பொண்ணுடா. இம்புட்டு அழகா இருக்கா? டே என்னடா காதலாடா? டே ஆள் கிணத்துல விழுந்த கூட எழுந்துருவான்டா. ஆனா காதல்ல விழுந்தவன் எந்திரிக்கவே மாட்டான்டா. ரொம்ப கஷ்டம்டா. அப்புறம் என்னாச்சு? எங்க? என் பேரு அனுமந்தராவ். நான் இங்க ஆஞ்சநேயர் வேஷ கட்ட வந்திருக்கேன். நீங்க ஏன் அழுகுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க? இப்படியே அழுதுட்டு இருந்தா மூஞ்சி வீங்கி உங்களை அனுமன் வேஷ போட சொல்லுவாங்க. அப்புறம் நான் ஊருக்கு தான் போனோம். அட நாமெல்லாம் ஒரே நாங்க கலைஞர்கள். நீங்க வாய் விட்டு பிரச்சனையை சொன்னா மனசு லேசா ஆகிடும். என்னாச்சு சொல்லுங்க. எல்லாம் என் விதி. ஊர் பெரிய மனுஷங்க வாழ்த்துறன்ற பேர்ல கண்ட இடத்துல கைய வைக்கிறாங்க. ஏண்டா இந்த பொழப்புன்னு இருக்கு. அவனை அங்கேயே செருப்பு கழட்டி அடிச்சுக்கலாம்ல. இருங்க, நான் போய் நான் கேட்டு வரேன். இல்ல வேணாங்க, அப்புறம் எல்லாமே நம்ம தான் பண்ணோன்னு எந்த ஊர்லயும் திருவிழாக்கு கூப்பிட மாட்டாங்க. நம்ம மேலதான் எல்லா தப்புன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அதுக்குன்னு அவனை விட்டுருதா? நீங்க சொன்னாலும் ஊர் நம்பாது. அவன் உங்களை விட பெரிய வேஷக்காரன். திருவிழாக்கு போற இடத்துல சரியா துணி மாத்த முடியல. வெளியில போனா 1000 கண்ணு என் மேலதான் இருக்கு. ஏங்க இந்த கலை செய்யறேங்க? பேசாம விட்டுற வேண்டியது தானே? இல்ல படுக்க வரியான்னு கேக்குறானுங்க. இனிமே எவன் உங்களை கேட்பான்னு நான் பாத்துக்கிறேன். இன்னிலேருந்து நான் தான் உங்களுக்கு பாதுகாவல. அப்படியே ஆகட்டும் ஆஞ்சநேயா.
பாருங்க எவ்வளவு கேவலமான ஆளுங்க இவங்களான்னு. ஏய், சில பேர் கார் மேல கை வச்சாலே சும்மா விட மாட்டாங்கடா. ஒரு பொண்ணு மார் மேல கை வச்சிருக்கான்டா, அவனை சும்மாவே விடக்கூடாதுடா. அவனை உதைக்கணும்டா, இல்லன்னா குழி தோண்டி புதைக்கணும்டா, தூக்குறோம்டா. கை வைக்கிற நீ உங்ககிட்ட என்ன சொன்ன? அவனை போய் அடிச்சிருக்க? ச்சே, அவன்லாம் மேல விழுற தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். நீ அடிச்ச? தூசி தான், ஆனா அவன் கண்ணில் விழுந்த தூசி மாதிரி கடைசி வரைக்கும் அவனை அழ வச்சுட்டே இருப்பான். அதனால தான் அவனை அடிச்சேன்.